ஸ்வேதா, கேரியருக்குள்ள வெண்ணிலா என்ன சமைச்சு வச்சிருக்கான்னு பாத்தியா? கண்டிப்பா உங்க மாமா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேப்பாரு. அவரு சாப்பாடு கொண்டு வான்னு சொல்றப்போ நான் பக்கத்துல தானே இருந்தேன். மீன் குழம்பு வச்சு கொடுத்திருக்கா, மீன் வறுவல் செஞ்சு கொடுத்திருக்கா. அதெல்லாம் நான் கரெக்டா சொல்லிடுவேன், மேனேஜ் பண்ணிடுவேன். வெண்ணிலா மீன் குழம்பு வச்சு தந்து பசுப்புறாளா? இப்ப இதை என் கையால கொண்டு வந்திருக்கேன். இத மட்டும் மாமா சாப்பிடல, அப்புறம் இருக்கு அவருக்கு. நான் இப்போ அவருக்கு பாதி பொண்டாட்டி. நான் கொண்டு வந்தத அவர் சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிடுவாரு. வா. சூப்பர் ரீ மாமா. அடடடடடடே, வா 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 வா. என்ன ஸ்வேதா இவ்வளவு தூரம்? மத்தியானம் ஆயிடுச்சுல மாமா, நீங்க இன்னும் வீட்டுக்கு வரலையா? பசியா இருப்பீங்கன்னு சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமா. நீ சமைச்சு கொண்டு வந்தியா? சமைக்கலாம் ஆரம்பிச்சுட்ட? எஸ். என்ன கொண்டு வந்திருக்க? உங்களுக்காக மீன் குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன் மாமா. மீன் குழம்பா? ஐயோ, மீன் குழம்பு எனக்கு உசுரு. சரி 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 சரி, எனக்கு பசி உயிர் போகுது. நீ உள்ள போய் எல்லாத்தையும் ரெடி பண்ண, நான் வந்து ஒரு புடி பிடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கைகள் விட்டு வந்துடுறேன். சூழல் சகோதரிகளா, உள்ள போங்க, நான் வரேன். முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். ஓ, ஷாக் ரியாக்ஷனா? அது ஏன் மூஞ்சி 36 கோணம்ல போகுது? இதை பாரு வெண்ணிலா, நீ இதே மாதிரி எல்லாத்துக்கும் அமைதியா பொறுமையா போறன்னு வச்சுக்கோய. இந்த மாதிரி தப்பான ஆடுங்களாம் தலகால் தெரியாம தையா தக்கான ஆடுவாங்க. இல்ல எவ்வளவு திமிரு இல்ல, எவ்வளவு கொழுப்பு இருந்ததுன்னா நீ சமைச்சத தான் சமைச்சதா சொல்லி என்னையே வந்து ஏமாத்து. மாமா வேண்டாம் மாமா, ப்ளீஸ். நான் மட்டும் தெலுங்குல சொல்லிட்டு இருக்கா? வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீ எனக்கா சமைக்க வேண்டாம், என்ன பார்க்க வேண்டாம், என்கிட்ட பேச வேண்டாம், என்ன கட்டிக்கவே வேண்டாம். நீ இருக்கிற திசைக்கு ஒரு பெரிய கும்பிடுமா. ஏ கிளம்பு. உங்களெல்லாம் வச்சு நான் சாப்பிட்டேனா எனக்கு வயிறு தான் வலிக்கும். தயவு செய்து கிளம்பு. நீ சாப்பிட்டியா? சாப்பிடுற முத்து மாமா, நீ முதல்ல சாப்பிடு. உட்கார். உட்காருன்னு சொன்னா உட்காரு. இல்ல வேண்டாம் முத்து மாமா. என்ன வேண்டாம்? தவறு, உனக்கு ஊட்டி விட எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. சாப்பிடு. முத்து மாமா வேண்டாம் மாமா. ஏய், சாப்பிடும் போது இங்க பாரு. என்ன தலையில இருக்கு? வயிற்று வலி வரும்னு பார்த்தா தலைவலி வந்துருக்கு. எல்லாம் தப்பு தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. கோபமா இருக்காங்களாம். நீ சாப்பிடு. ஐயோ ஸ்வேதா மேடம், நீங்களா? உங்களை போய் நான் கையை மறிச்சு நிறுத்தி உங்களை முடிச்சிட்டேனே. என்னை வீட்டு விட்டு வெளியில் அனுப்பிடுவீங்க போல இருக்கேன். ஆமா, உங்க முத்து மாமாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு வேக வேகமா போனீங்க. போன வேகத்துல அப்படியே திரும்ப வரீங்க. என்னாச்சு?
நான் கூட நினைச்சேன் நீங்க டிஃபன் கேரியர் நிறைய கொண்டு போன சாப்பாட்டு உங்க முத்து மாமா சும்மா வலிச்சு வலிச்சு சாப்பிட்டு நீங்க காலி டிஃபன் கேரியரோட வருவீங்கன்னு. டிஃபன் கேரியரையே காணோம். என்ன நக்கலா பேசுறியா போ? ஐயோ இல்ல மேடம், உங்களை கண்ட எனக்கு நிஜமாலுமே பயம். ஓ பாடி லாங்குவேஜ் மாறிச்சா பாருங்க, நடக்குது நடக்குது, பயத்துல நடக்குது. ஏய்! 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 என்ன ஏய்? இத பார் ஸ்வேதா, இந்த கத்துறது வாலிமை உயர்த்துறது இதெல்லாம் இனிமே என்கிட்ட வேணாம். அன்னைக்கு என்ன சொன்னீங்க மேடம்? முத்தரசனை எப்படியாவது கல்யாணம் பண்ணி தீருவேன்னு என்கிட்ட சவால் விட்டீங்கல்ல. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சவால் விட்டுட்டுமா? ஏன் மேடம், என் தங்கச்சி வெண்ணிலாவை என் கண் முன்னாடியே அடிச்சு கீழே தள்ளுனீங்களே, அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும்ல? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்களை என் தங்கச்சி வெண்ணிலா கால்ல விழ வைக்க போறேன். பாக்குறீங்களா? வெண்ணிலா கால்ல என்ன விழ வைக்கிறியா? அதையும் பாத்துடலாம். பாத்துடலாமே. ஸ்வேதா மேடம், நான் பாத்துடலான்னு சொன்னது நீங்க வெண்ணிலா கால்ல விளையாடுறத நான் பாத்துடலான்னு சொன்னேன். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுட்டு அப்புறமா போங்க மேடம். சிப்ப. ஸ்வேதா, என்ன நம்பியிருக்கல, கண்டிப்பா இத நான் முடிச்சே தீருவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணு ஸ்வேதா. Blessing me. ரொம்பதான் சீன் போடுற. போ போ. பில்டப். ஏய், என்னாலேயே அவ தாலிய புடுங்க முடியல. இவ ஏதோ வெட்டியா சவால் விட்டுட்டு போறா. எப்படி கொண்டு வருவா? அதாண்டி எனக்கும் புரியல. இந்த அண்ணாமலை வேற தேவையில்லாம ஒரு சபதத்தை போட்டிருக்கான். அவனை தூக்கடிச்சு தீர்வேன். இப்ப என்னடி பண்ண போற? நான் தான் இந்த ரூமை விட்டு வெளியே நகர போறது இல்லையே. இன்னைக்கு நைட்டுக்குள்ள வெண்ணிலா கால்ல விழ வைக்கிறேன்னு சொல்லிருக்கான். நான் வெளிய போனாதானே வெண்ணிலா கால்ல விழ வைக்க முடியும். நான் வெளியில போக போறதே இல்ல. அதுக்கப்புறம் எப்படி அவன் சபதத்தை நிறைவேற்றி காமிக்கிறான்னு பாப்போம். அம்மா வெண்ணிலா, எப்படிமா இருக்க? ஏங்கா இப்படி திடீர்னு கேக்குறீங்க? ஸ்வேதா பக்கத்துல இல்ல. அப்பா, உண்மையிலே நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்ணிலா. இருந்தாலும் ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு தானே நானு. அப்ப அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அதனாலதான் அவளுக்கு சப்போர்ட் பண்றேன். சரிக்கா, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப தலைவலிக்குது, ஒரு காஃபி மட்டும் போட்டு தரியா? இதுக்கு நீங்க நேராவே எனக்கு காபி வேணும்னு கேட்டிருக்கலாமே. இருங்க தரேன். அப்புறம் வெண்ணிலா, தனியா காஃபி போட போர் அடிக்கும்ல, நான் உன் கூடவே பேசிட்டு இருக்கேன். சரியா? பரவாயில்லக்கா, நீங்க போய் ஆள்ல இருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல வெண்ணிலா, பாவம் நீ. எனக்குன்னு கால் கடுக்க நின்னு காஃபி போடுறேங்கிற அலட்சியமா ஹால்ல போய் உட்கார. நான் என்ன ஸ்வேதாவா உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு அத கொண்டு வா இத கொண்டு வான்னு ஆர்டர் போடுறதுக்கு? அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா? வெண்ணிலா, அங்க பாரு, எங்கேயோ பயங்கரமா இடி இடிக்கிற சத்தம் கேக்கல? இல்லையே, கேக்கலையே. தூரமா எங்கேயோ மழை வர மாதிரி இல்ல? அப்படி ஒண்ணும் தெரியலையே. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.